அண்ணே இங்க கோல்டு காயின் போட்டி எங்கண்ணா நடக்குது? அதுவாப்பா அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா 3வது பில்டிங்ல நடக்குதுப்பா. ரொம்ப நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கோல்டு காயின் போட்டியில கலந்துக்க வந்திருக்கோம். உங்க அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். போட்டி ஆரம்பிங்க சார். இந்த 3 கேள்விக்கு சரியான விடையை சொல்லி தங்க காயின் அள்ளின்னு போங்க. ஓகே சார். முதல் கேள்வி, ஆசாரிக்கும் அணிலுக்கும் என்ன வித்தியாசம்? இது என்ன காமெடி ஆகுது? ஆசாரி மனுஷா, அணில் அனிமல்ஸ். தவறான பதில சொல்லிட்டீங்க. ஆசாரிக்கு நாமம் நெத்தியில இருக்கும், அணிலுக்கு முதுகுல இருக்கும். அப்ப எனக்கு நாமம் தானா? சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. கொசு வச்சு டப்பால ஆமை படம் போட்டிருக்கு. ஓ அதுவா? ஆமா, ரொம்ப பெருசா இருக்கும். அதை பார்த்து கொசு பயந்து ஓடிடும் தான். இதுவும் தவறான பதில். கொசு வந்து நம்மளை கடிச்சிட்டு போன பிறகுதான் அந்த கொசு வத்தில இருந்தே பவம் வரும், ஆமை மாதிரி மெதுவா. எப்படி உனக்கு கொசு வத்திக்காரங்கிட்ட அடி உண்டு? அடுத்த கேள்வி கேளுங்க. கொக்குக்கும் தோசைக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு சரியான பதில சொல்லிட்ட காயினை கொடுத்துருவீங்களா? கோல்டு காயினா? அது எப்படி? 2 பதில் தப்பா சொல்லியிருக்கீங்கல்ல. சரி, ஆறுதல் பிரைஸ் அது கொடுங்கயா. சரி, பதில சொல்லுங்க. கொக்கு நின்னுன்னு இருக்கும், தோசை படுத்துன்னு இருக்கும். எப்படி? நெய் ரப்பர் பாயா. கொக்க துப்பாக்கியால சுடுவாங்க, தோசை அடுப்புல சுடுவாங்கடா. சரி, இந்த புடி. என்னையா அது பழைய 50 பைசா காயினை தரீங்க? ஜெயிச்சா கோல்டு காயின், தோத்தா ஓல்டு காயின். எப்படி?